Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 16. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் கிளிக் ஈவெண்ட்டோட அடுத்த லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஈவெண்ட் பேராமீட்டர் பற்றி பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் ஆர் பிளேலிஸ்ட், இல்லைனா கண்டினியூஷன் மிஸ் ஆகும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஹேண்டில் கிளிக்கில் வந்து எப்படி வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அண்ட் ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை வந்துட்டு எப்படி ஒரு கால்பேக் மூலமாக நம்ம கேப்சர் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா ஈவெண்ட் பேராமீட்டர். ஸோ ஈவெண்ட் பேராமீட்டர் that will give us loads of information regarding the event. ஓகே, அதுக்கு வந்து ஹேண்டில் கிளிக்கு. ஸோ ஈவெண்ட் பேராமீட்டர் வந்து ஜென்ரலாக அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சோல் டாட் லாக் அந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து நம்ம ஈவெண்ட்டை தான் வந்து பாஸ் பண்ண போகிறோம். எஸ், இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இதோட டைப் வந்து சிந்தட்டிக் பேஸ் ஈவெண்ட் அண்ட் இது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அண்ட் யூட்டிலைசேஷன் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட் வந்து ஆக்சுவலாக பட்டனா, ஸோ அது ரிலேட்டடாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதோட ஃபார்ம், ஹிடன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஆன் காப்பி, ஆன் பேஸ்ட்டு, ஆன் பிளே, ஆன் சப்மிட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு டெமோ பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கரண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு இருக்கு, ஹே ஹைன்னு இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா தானே வந்துட்டு நம்ம பேராமீட்டர் டாட் டார்கெட் டாட் அதில் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம், கிளிக் பண்ணதுக்கப்புறம் மாறுற மாதிரி. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இங்கே பார்த்தீங்களா மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா யூனோ நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த கன்சோல் லாகில் அந்த ஈவெண்ட்டோட பேராமீட்டரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு நிறையா வந்து மெத்தட்ஸை வச்சு நம்மளால் வந்துட்டு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்கலான்னா ஆன் டபுள் கிளிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆன் டபுள் கிளிக் ஹேண்ட்லர். ஸோ இந்த ஆன் டபுள் கிளிக் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டபுள் த டைம்ஸ் கிளிக் பண்ணாதான் ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் மாறும். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் அ டைம் வந்து கிளிக் பண்ணுறேன், இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்னொரு ஒன்ஸ் அ டைம் கிளிக் பண்ணுற சேஞ்சஸ் இல்லை. பட் அட் அ டைமில் டபுள் கிளிக்ஸ் வந்து கொடுக்கும்போது இங்கே வந்து சேஞ்சஸ் நடக்குது. விச் மீன்ஸ் அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஈவெண்ட் பேராமீட்டர் அண்ட் ஆன் டபுள் கிளிக் ஹேண்ட்லர். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு நம்ம வந்து எடுத்திருக்கோமோ அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டன் மட்டும்தான் இந்த டபுள் கிளிக் ஹேண்ட்லர், ஆன் டபுள் கிளிக் ஹேண்ட்லர் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. நம்ம ஒரு ப்ரொஃபைல் பிக்சருக்கு கூட வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ப்ரொஃபைல் picture or pic.jsx javascript xml. ஸோ காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கீவேர்ட், நம்ம காம்பனண்ட்டோட பேர் ப்ரொஃபைல் பிக்கு. ஓகே, அதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைல் பிக். ஓகே, இப்போது இந்த வந்து காம்பனண்ட்டை ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ப்ரொஃபைல் பிக். ஸோ இதுக்கு பதிலாக ப்ரொஃபைல் பிக்கை வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் பிக் காம்பனண்ட்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நான் அசெட்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக் டாட் பிஎன்ஜின்னு ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது வேணும்னா லைக் இந்த அசெட்ஸ்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அதோட நம்ம பார்த்து கொடுக்கணுமா, நமக்கு ரிலேட்டிவ் பார்த்து எங்கே இருக்குன்னா சோர்ஸ்குள்ள அசெட்ஸ்குள்ள ப்ரொஃபைல் பிக் டாட் பிஎன்ஜி காப்பி. சாரி, இதை வந்து ரீநேம் கொடுத்து தான் எடுக்க முடியும். யா, காப்பி. இங்கே வந்து பேஸ்ட் ப்ரொஃபைல் பிக் டாட் பிஎன்ஜி. ஸோ இது வந்து ரிட்டனில் போட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ரிட்டன்
இமேஜ் சோர்ஸ்ன்னு வந்து நமக்கு வந்து இருக்கா HTML எலிமெண்ட்டு. ஸோ இமேஜ்னு மென்ஷன் பண்ணிட்டு சோர்ஸ் வந்து நம்ம என்ன தரோம் அப்படின்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எலிமெண்ட்டாக தரோம். ப்ரொஃபைல் அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுதா பார்க்கலாம். எஸ், பிரிண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ரொம்ப இது பண்ணி வச்சுருக்கேன், குட்டியாக கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கா? ஓகே. இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போது இங்கே வந்து ஒரு ஹேண்டில் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், அதாவது இந்த இமேஜை வந்து ஆன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக் எழுதிக்கலாம். இந்த ஆன் கிளிக்குள்ளே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து, அதாவது கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவோம். அதுக்கு கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக். இது வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு arrow function console.log hey you clicked அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹேண்டில் கிளிக்கை வந்துட்டு இங்கே கால் பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கலாமா இப்போ இந்த கன்சோலில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃப்ரெஷ். நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் எத்தனை டைம் கிளிக் பண்ணுறேனோ ஹே யூ கிளிக்டுன்னு வருதா. ஸோ இது வந்து இந்த ஆன் கிளிக் வந்து நாட் ஒன்லி ஃபார் பட்டன்ஸ். நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நம்ம வந்து நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த அப்ளிகேஷனில் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனாக இருக்கட்டும், லிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆர் இமேஜாக இருக்கட்டும், எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஈவென்ட் பேராமீட்டர் பற்றி பேசியிருந்தோம்ல, அந்த ஈவென்ட் பேராமீட்டர் வந்து இங்கே செக் பண்ணலாமா? அதை வச்சு இந்த இமேஜுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் 2. இதில் வந்துட்டு ஈவென்ட் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஈன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே, கன்சோல் போட்டு பார்க்கலாம், அதில் வர்றதை வச்சு நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்கை இங்கே அனுப்புகிறோம். இப்படி வந்து அனுப்பும்போது இங்கே என்ன பண்ணுவோம்னா ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமா, இங்கே வந்துட்டு ஈன்னு வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து ஈன்னு பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் இப்போ வந்துருச்சா. ஸோ இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்கெட் வந்து இமேஜ். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? டார்கெட் பட்டனாக இருந்தது. ஸோ அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு அதுக்கான மெத்தட்ஸு, அப்புறம் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் கிளிக் நடந்தால் என்ன நடக்கணும், ஆன் சேஞ்சில் என்ன நடக்கணும், ஆன் காப்பி, ஆன் ட்ராக், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஆன் பாயிண்ட், ஆன் ரீசெட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டைம் ஸ்டாம்ப்பு இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் கிளிக்கு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டார்கெட்டில் வந்துட்டு இப்போ டெமோ பர்பஸ்க்காக நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டார்கெட்டில் வந்துட்டு ஸ்டைல், இதோட டிஸ்பிளேயோட ஸ்டைலை வந்து மாற்ற பார்க்கலாம். ஸ்டைலுன்னு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அது சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸ்டைல்னு ஒன்று இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டைல்குள்ளே என்ன மாற்றலாம்? அனிமேஷன், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் பொசிஷன், பார்டர், என்ன வேணால் நம்ம இந்த ஈவென்ட் பேராமீட்டர் வச்சு மாற்ற முடியும். ஸோ இங்கே வந்து நான் என்ன தேடிட்டுருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ இந்த ஸ்டைலில் இருக்க டிஸ்பிளே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணலான்னா e.target.style. டிஸ்பிளே. இது வந்து நான் நன்னு மென்ஷன் பண்ணுறேன், எதுவுமே எனக்கு வேணாம், கிளிக் பண்ணால் காணாமல் போயிடணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா போயிடுச்சா, அவ்வளோதான். இப்போ நான் கிளிக் பண்ணால் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவென்ட் பேராமீட்டர் வச்சு இந்த வச்சு நம்மளால வந்து நிறையா இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம வந்து லோட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் வாட் வி கேன் டூ. நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன வேணால் வந்துட்டு இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இன்பில்ட்டாகவே இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்லேயே இருக்குது, நம்ம தனியாக ஒவ்வொன்றுக்கும் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஈவெண்ட் பேராமீட்டர். Okay, this is all about on click event.
ஸோ ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, நம்ம வந்து ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர். நம்ம வந்து ஒரு பட்டன் ஆர் லிங்க் ஆர் ப்ரொஃபைல் பிக்சர் எது கொடுத்தாலுமே அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து என்னென்ன கேப்சர் பண்ணி அண்ட் திருப்பி வந்துட்டு யூசருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் பட்டனில் வந்துட்டு ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மோரோவர் வந்து ஈவெண்ட் பேராமீட்டர் பற்றி, அதாவது ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் பற்றியும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஆன் டபுள் கிளிக் பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். மோரோவர் பட்டனை மட்டும் வச்சு தான் வந்து நம்மளால இந்த சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, லிங்க் வச்சு பண்ணலாம், ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு பண்ணலாம், ஐ மீன் இமேஜஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இமேஜஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறதையும் செக் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர். நீங்கள் வந்து இன்னும் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஈவெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நான் டெமோ பர்பஸ்க்காக ரெண்டு விஷயம் தான் காமிச்சிருக்கேன். ஃபார் பட்டனுக்கு வந்து டார்கெட்டில் இருக்க டெக்ஸ்ட் கான்டென்ட்டை மாற்றி காமிச்சிருக்கேன். ப்ரொஃபைல் பிக்சருக்கு வந்து அதில் இருக்க ஸ்டைல் டிஸ்பிளே வந்து மாற்றி காமிச்சிருக்கேன். பட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா கன்சோல் லாகில் நிறையா இருந்துச்சுல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இட் வுட் பி ஃபன். மோரோவர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஸோ சும்மா மட்டும் பார்க்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata, take care, bye bye.